பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வணக்கம். நாம் எல்லோரும் தாய் தந்தையர்கள் தான். அதுக்கு பின்னால் தான் தாத்தா, பாட்டி, மாமன், மச்சான் என்பவர்களாம். ஆனால் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு நேராக தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சிகரெட் அடிப்பதும் தண்ணி அடிப்பதும் அது பிள்ளைங்களை கெடுப்பதாகும். நீங்கள் சாப்பிடுவது என்றால் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அப்படியே நீங்கள் தண்ணி அடிக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கம் இருந்தால் பிள்ளைகளுக்கு தெரியாமல் அது செய்யுங்கள். ஏனென்றால் இந்த பிள்ளைகளும் அந்த தவறை செய்வார்கள். அதேபோல் இந்த வாகனங்கள் ஓட்டும்போது சின்ன பிள்ளைங்களிடம் வாகனங்களை கொடுக்கிறீர்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் வண்டி திருவினால் வேகமாக போகுது. ஆகையால் அவர்களுக்கு ஜாலியாக இருக்கிறது. ஆனால் இதனால் எவ்வளோ ஆபத்துகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு தெரியவதில்லை. 3 பேர் 4 பேர் சேர்ந்து அந்த வண்டியில் ஏறி கொண்டு போகிறார்கள். கூட்டம் இருக்குது, கூட்டம் இல்லாத இடமும் தெரியவதில்லை. அவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த வண்டியை வேகமாக ஓட்டும் பொழுது ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறது. இவர்கள் ஆக்சிடென்டில் நடப்பது அன்னியில் எதிர்த்தாப்பில் வருகின்றவர்களும் அந்த ஆபத்தில் மாட்டுகிறார்கள். நம்ம பிள்ளைகள் வெளியில் இருக்கும், நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நமது பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் அப்படி என்பதை தாங்கள் நன்றாக அவர்களை பின்தொடர வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டு வரைக்கும் நல்ல பிள்ளைகளாக தான் இருக்கிறார்கள். எல்லோரும் நல்லவர்கள் தான், அது தவறு சொல்வதற்கு இல்லை யாரும். ஆனால் வெளியிலே போய் பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் சிகரெட்டு பீடி குடிப்பதும் தண்ணி அடிப்பதும் கெட்ட பழக்க வழக்கங்களை செய்வதும் போதை வயசுகளை சாப்பிடுவதும் இப்படியெல்லாம் இருந்து வருகிறார்கள். இவர்களெல்லாம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தாய் தந்தையர்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். வெளியில் செல்கிறார்கள், இவர் என்ன செய்கிறார்கள், ஏது பண்ணுகிறார்கள் அப்படி என்பதை தாங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம் பிள்ளைகள் சங்கதிகள் பின்னாடி நல்ல விதமாக வளர்ந்து வருங்கள். பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்ட சூழ்நிலை. நான் சொல்வது தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இதை கவனிப்பதால் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் தவறாக எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்து நம்ம பிள்ளைகளை, வெளியில் செல்லும் பிள்ளைகளை ஒரு கண்ட்ரோலாக வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் கேட்குதுங்க, வாங்கி கொடுக்கணும். செல்ஃபோன் கேட்குதுங்க, வாங்கி கொடுக்கணும். ஆனால் எல்லாத்தையும் நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்ல விஷயம்தான். அதை நாம் கவனமாக அதை கவனித்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய வாதம். இது எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்க்கும் பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் வழியிலே நம்ம எவ்வளோதோ பார்க்கின்றோம். பார்க்கும்போது இந்த பெற்றவர்கள் என்ன மனசு பாடுபடும். பாவம், அந்த பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே அப்படிங்கும்போது இந்த பெற்றவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பாடுபட்டு எல்லாம் செய்து கொடுக்குறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் செய்யுது அப்படின்ற மன வேதனையில் தான் இதை நான் உங்களுக்கு பணிவோடு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.